இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. This video was recorded on 29th September 2024. ஆரம்பிக்கலாமா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வேற என்ன படம் ஓடிடியில் வர காத்திருக்கு அப்படின்னா, வேற இப்போ வந்து அக்டோபர் 11 வாழை படம் வரப்போகுது. அது வந்தோடனே நம்ம வந்து பெருசாக நம்ம டைசெக்ட் பண்ண போகிறோம். வாழை படத்தில் பற்றி ஒரு சில ராங்கான ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அந்த படத்தின் மேலே இருக்கிற கோவமா இல்லை அந்த படத்தை எடுத்தவர் மேலே இருக்க கோவமான்னு தெரியல. அவர் எடுத்த ஒரு திரைப்படம் இப்போ 6வது ஆண்டு நிறைவு பண்ணியிருக்குது, பரி ஏறும் பெருமாள். இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம்னு வேற சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுக்கான நாள் தான் இது. ஓகேங்களா? ஓகே. பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு இளைஞன், ஓகேங்களா, ஒரு துடிப்பான இளைஞன். அந்த இளைஞன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கோட்பாடு எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு ஒரு கோட்பாடு ஒரு கொள்கையோட ஒரு கிராமம் வந்து வளர்க்குது அவனை. ஓகேங்களா? கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரியார் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து படிச்சு ஒரு வக்கீல் ஆயிடு, நீ இது நீதிபதி ஆயிடு, அந்த மாதிரி வக்கீல் ஆயிடு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அவனுக்கு வந்து கருப்பிங்கிற ஒரு நாய் வந்து செல்லமா வளர்க்கப்படுது. அந்த நாய் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அதுவே உனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு டிராபேக் மாரி. பட் அதை அப்படியே மறைஞ்சு அவன் காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகும் பொழுது அங்க இருக்கிற சூழல்ல இவன் வந்து ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவன், பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையோட தான் ஃபர்ஸ்ட் படமே ஸ்டார்ட் ஆகும். படத்தோட ஆரம்ப காட்சியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிற்போக்கு சிந்தனையோட இருக்கிற மக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இருப்பாங்கங்கிறத அப்படி எடுத்து போற போக்கில் சொல்ற மாதிரியே தான் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். அந்த வகையில் அங்க இருக்கிற கல்லூரியில இருக்கிற அரசியல், அங்க இருக்கிற ஜாதி பாகுபாடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு படம். இதுக்கு நடுவில் வந்து ஒரு மேல் ஜாதியில இருக்கிற ஒரு பொண்ணு, அதாவது அப்படி நான் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை பார்த்து எனக்கு ஏற்பட்ட இம்பேக்ட்லயே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்லாம் எனக்கு தோணிருக்கு. எப்பன்னா நான் கரெக்டா காலேஜ் படிச்சுட்டு இந்த லாக்டவுன் டைம் வரும்ல, லாக்டவுன் டைம்ல வந்த அந்த ஹாலிடே டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சூப்பர்ல இந்த திரைப்படம் ஓடுனுச்சு. அப்ப நான் உட்காந்து ஃபுல்லா பார்த்தேன். இப்ப அமேசான் பிரைம்லயும் இந்த படம் அவைலபிள் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அந்த படம் வந்து எனக்கு இன்னுமே மனசுக்குள்ள நிக்குது. அங்க அந்த பரியேறும் பெருமாள், அந்த காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல அவன் மீட் பண்ற அந்த ஜோதி மகாலட்சுமிங்கிற கேரக்டர், அந்த ஜோங்கிற கேரக்டர், அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சீரியஸ் கலந்த காமெடியன். ரெண்டுமே காமெடியன் இல்லை, அந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டு கேரக்டர். பட் அந்த படத்துக்கு அந்த கேரக்டர் தேவை அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டான ஒரு சாலிட் மெட்டீரியல் இந்த திரைப்படம். ஒரு அந்த பெண் மீது, இந்த ஜோதி மகாலட்சுமிங்கிற ஒரு பெண் மேல ஏற்படுற ஒரு ஈர்ப்பு, அது காதலும் கிடையாது நட்பும் கிடையாது, இரண்டுக்கும் நடுவுல எது குழப்பமா இருக்கிற ஒரு பந்தம் உருவாகுது. ஜோதி மகாலட்சுமி வந்து பாத்தீங்க அப்படின்னா பரியேறும் பெருமாள் மேல ஒரு ஈர்ப்பும் இருக்கு, காதலா இல்ல நட்பாங்கிறது தெரியாது. இந்த கல்லூரி காலகட்டத்துல வர்ற ஒரு சொல்ல முடியாத ஒரு புதிர். ஓகேங்களா? சொல்றதுக்கு கூட எப்படி சொல்றது, அது புரியாது, சொல்றவங்களுக்கும் புரியாது, அதை கேட்கறவங்களுக்கும் புரியாது. அப்படி ஒரு பாண்டிங்கை வந்து எப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களோ தெரியல. அந்த கயல் ஆனந்தி அவங்க பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல பார்க்கும்போது அந்த கல்லூரி நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்துட்டு போவோம். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது பார்த்தப்ப இந்த விஷனுக்கும் நான் இப்ப இந்த காலேஜ் முடிச்சு ஒரு வேலை தேடிட்டு இருக்க காலகட்டத்தில் திரும்பியும் இந்த படம் பார்த்தப்ப ஏற்பட்ட ஃபீலிங்கும் நிறையவே வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து புரோக்கன் ஹார்ட் இருந்தாலும் அந்த திரைப்படத்துல இப்படி ஒரு காதல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அங்க இருக்கிற பேரண்ட்ஸ், அந்த பொண்ணு சைட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தி மிரட்டி, இனிமே பொண்ணு பின்னாடிலாம் வராத அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவன் வரமாட்டான். அவன் வந்து அது சரி இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது எதுக்குப்பா நம்ம அந்த பொண்ணை பேசி ஏதாவது பிரச்சனை ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பரியேறும் பெருமாள் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அவன் வந்து விலகி தான் இருப்பான். ஆனால் ஹீரோயினுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. இதுக்கு நடுவுல வந்து அவனை சுத்தி அவனுக்கு எதிரிங்க ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு சைட்லேருந்து இருக்கிற ஒரு சில சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அவனை வேற மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. இவனும் வேற மாதிரி டார்ச்சர் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி
அந்த ஏன்டா அந்த காலேஜ்லாம் படிக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, காலேஜ் அட்மிஷன் சேரும்போது கூட நான் அம்பேத்கர் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இடத்துல அந்த பிரின்சிபலே சொல்லுவார், இவன் ஏதாவது ஒரு பிரச்சனையோட வரப்போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து வேற என்னென்ன இருக்குது, வேற அந்த ஒரு சில சீன்லாம் வந்து சொல்றதுக்கும் கொஞ்சம் வாய் கூச்சமான சீன்ஸ்லாம் அந்த படத்துல நல்லாவே அதை நடிச்சிருப்பாப்ல. இதுல சொந்த வாழ்க்கையில நடந்த விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி சொல்றது, சொந்த வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்கள் பர்பஸ்ஃபுல்லாவே அந்த படத்துல சில சீன்ஸ்ல ஆட் பண்ணியிருப்பாரு. இதுல மெயினா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, வில்லன் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த தாத்தா கேரக்டர், வில்லன் கேரக்டர். ஓகேங்களா, அந்த வில்லன் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டர். அவர் ஸ்கிரீனுக்குள்ள வந்தாலே அடுத்து ஏதாவது நின்னடா பெருசா சம்பவம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா, ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம ஊர்கள்ல, நம்ம தெருக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த தாத்தா கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா பாத்தீங்க அப்படின்னா இந்த தாத்தா கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா, சரி, இதெல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த பரியேறும் பெருமாளை வந்து காலி பண்ணணும்னு நடப்பாங்க அந்த தாத்தாவை வச்சு. கடைசியில் அந்த தாத்தா வந்து பரியேறும் பெருமாளை காலி பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கிற சீன்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அந்த சூப்பராக அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரண்டோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. லாஸ்டா, அதாவது இந்த படத்தோடைய பாடல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஜெம்முங்க அவர் வந்து எனக்கு அந்த படத்துல 6 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல 3 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து பொட்டை காட்டு பூவாத்தம், ஓகேங்களா, பொட்டை காத்து பூவாத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பாட்டு வந்து எனக்கு பிடிச்சது வந்து அடிக்கருப்பி அந்த பாட்டா இருக்கட்டும், அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் நல்லா அந்த படத்தோட பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து எங்கும் புகழ் துவங்க எங்கு நாள் துவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுப்புறம். இதுல வந்து அவங்க அந்த பரியேறும் பெருமாள் வந்து அவங்க அப்பாவோட கேரக்டர், அந்த அப்பாவுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அந்த வாழ்வியல்ல இருந்து இவன் எப்படி உடஞ்சு வரணும்னு நினைக்கிறான், அவனோட வைராக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறத அப்படியே போற போக்குல அப்படியே கன்வே பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா ஒரு சாங், ஹீரோயினுக்கான சாங். ஓகேங்களா, ஹீரோயின்ஸ்க்கான சாங்ல பாத்தீங்க அப்படின்னா வா ரயில் விட போலாம் வா அந்த பாட்டா இருக்கட்டும், அது இன்னுமே மனசை போட்டு ஒரு மாதிரி தாக்கிட்டு இருக்கோம். அது அந்த பிக் பாஸ்ல வந்து நம்ம மாயா பாஸ் அவர்கள் வந்து இந்த கிரிஞ்ச் பண்ணி வச்சது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. அதாவது அவங்களுடைய தோழியான பூர்ணிமாவா, அது அந்த அராத்தின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல கூட அவங்க இருந்தாங்களே, இப்போ வந்து அவங்க ஏதோ சில படங்கள் நடிச்சாங்க, அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பு அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. பட் அவங்க மிஸ் பண்ண ஃபீலிங் ஃபேக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி பர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க கிரிஞ்சா தான் இருந்துச்சு. பட் அந்த அது வந்து இந்த கோலமாவு கோகிலா படத்துல வரும்ல, அந்த பொண்ணை பாரு அப்படியே ஒன்ன பாரு அந்த இது பார்த்தா இது அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. அந்த வா ரயில் விடலாம் வந்து சாங் வந்து நம்ம ஒரிஜினலா கேட்டதுக்கும் இந்த மாயாபாஸ் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கும் எனக்கு வந்து அப்படியே தான் ஃபீல் ஆனிச்சு. அது ஓகே. பரியேறும் பெருமாள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது வருடம். ஓகேங்களா, இந்த படத்தை திரும்பி நீங்கள் வந்து அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு அமேசான் பிரைம் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, மாதத்துக்கு 125 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது அந்த பேக் போட்டு இது பண்ணிக்கோங்க, பாருங்க. மாதத்துக்கு 125 ரூபா. நல்ல 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 தமிழ் படங்கள் சூப்பரான தமிழ் படங்கள்லாம் வந்து அந்த மோஸ்ட்லி அமேசான் பிரைம் வீடியோவில் தான் வாங்குறாங்க. ஸோ அதுவும் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸும் பாருங்கள். ஓகேங்களா, 199 ரூபான்னு நினைக்கிறேன், 149 ரூபாயிலையும் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஒரு சில நல்ல தமிழ் படங்கள், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்கிற திரைப்படங்களும் அதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, கல்ட் கிளாசிக்கு அமேசான் பிரைமும் நல்ல ஒரு என்ட்ரீஜிங்கான சாலிடான ரொம்ப ரஃப்பான ஓப்பனாக இருக்கிற சில திரைப்படங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஓடிடி கடல். அதில் வந்து நானும் இப்போ குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 2020 குதிச்சிட்டேன். ஓகேங்களா, அந்த லாக்டவுன் டைமில் வர்றப்ப மோஸ்ட்லி ஓடிடிக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைம்லேயே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் படம் பார்ப்பேன்.
அதில் நம்ம எத்தனை படங்கள் பார்த்துருப்போம். அப்படியே அந்த படங்கள்லாம் இன்னுமே நம்ம மனசில் நிற்கிற அளவுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட எப்படி சொல்கிறது, வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஒரு படத்தை பார்க்கலாம். தேட்டரில் போய் காசு செலவு பண்ணிட்டு அந்த பாப்கார்ன் வாங்குறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு அந்த மாதிரி வர்த்தக ரீதியாக சில ஊழல்லேருந்து தப்பிச்சு நம்ம ஓடிடின்னு சொல்லி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்குறோம். நம்ம காசு போட்டு பார்த்தாலும் நான் 100 ரூபாயில 10 படம் பார்க்கலாம், அவன் 100 ரூபாயில ஒரு படத்தை கூட முழுசாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்குல்ல, வித்தியாசங்கள் இருக்குல்ல, அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட லைவை வந்து ஃப்ரம் தி ஸ்டார்ட்லேருந்து டில் த எண்ட் வரைக்கும் பார்த்த நேயர்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். வியூஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மனசுக்கு நிறைவாக ஒரு வீடியோ நம்ம பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதை வேற நான் இப்போ தனித்தனியாக கட் பண்ணலாமா, இல்லை இதே வீடியோ அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். Thanks for watching.